ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீமதி ஸ்டாக்ஸ். இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பற்றி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் ஸ்ரீமதி, என்னோடய சேனலோட நேம் ஸ்ரீமதி ஸ்டாக்ஸ். வெல்கம் டு ஆல். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அது கேஷ் மெயின்லி எல்லா இடத்துலையுமே இன்வால்வ் ஆகுது. அதுக்குன்னு இன்கம் டேக்ஸில் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இருக்குது. அதோட ஆஸ் பர் செக்ஷன்ஸ் படி இருக்குது. என்னென்ன செக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, கேஷ் ரெசிப்ட்ஸுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 269 ST. கேஷ் பேமெண்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 40A3. அதே மாதிரி கேஷ் லோனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 269 SS. ரீபேயிங் லோனுக்கு 269T. கேஷ் டொனேஷனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 80G. ஸோ இந்த மாதிரி செக்ஷன் படி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது கேஷ் ட்ரான்சாக்ஷனுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோம். பேங்க் அக்கௌண்ட்ஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஃபினான்ஷியல் இயருங்கிறது. தெரியாத பீப்புள்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஃபினான்ஷியல் இயர், ஃபிசிக்கல் இயர், இந்த மாதிரி ரெண்டு டெர்மினாலஜிஸில் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது தான் மெயின்லி நம்ம இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறது. அது பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி இயர் ஆஃப் ஏப்ரல் டு ஏப்ரல் 1 டு மார்ச் 31. இதான் ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் இயர் இன்கம் டேக்ஸ் நியூ பில் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து டேக்ஸ் இயர் அப்படின்னு கூட ஒரு டெர்மினாலஜி கொண்டு வரதா இருக்காங்க. அது ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ பேங்க் அக்கௌண்ட்ஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது டேக்ஸ் பீப்புள்ஸ் ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பீப்புள்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாமே இந்த சர்டன் லிமிட்ஸ் இருக்குது. அதோட லிமிட்டுக்கான உண்டான அது என்னென்ன லிமிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லியிருக்காங்க. 10 lakhsக்குள்ளார தான் இப்போ 10 lakhsக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டேக்ஸ் பீப்புள்ஸ்க்கு தெரியும். டேக்ஸ் பீப்புள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ AIS அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு டிக்ளேர் ஆகிடும். ஸோ இப்போது எபோவ் 10 lakhsக்கு மேலே பண்ணிங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு டிக்ளேர் ஆகிடும். டிக்ளேர் ஆகுது அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த விஷயத்துக்கு நமக்கு ப்ரூஃப் ஆஃப் இன்கம் அதுக்கு மேலே தாண்டி சர்டன் லிமிட்டை தாண்டி அந்த 10 lakhs தாண்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சர்டன் ப்ரூஃப் நமக்கு கேட்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான லிமிட்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhsம், கரண்ட் அக்கௌண்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 lakhsம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 lakh உள்ளார தான் கேஷ் பேமெண்ட் இருக்கணும். அதே மாதிரி கேஷ் ரெசிப்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி, 269 ST அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 2 lakhsக்குள்ளார தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேஷ் பேமெண்ட்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சனுக்கு ஒரு 10,000 தான் லிமிட் சொல்லியிருக்காங்க. அந்த செக்ஷன் தான் 40A3. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லிமிட் சொல்லியிருக்கிறது 35,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேஷ் லோன்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 269 SS படி 20,000 தான் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதே லோனை இப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்டேருந்து லோன் வாங்கி அதே லோனை நம்ம ரீபேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சொல்லியிருக்கிற அதுக்கு லிமிட் சொல்லியிருக்கிறதுமே எக்ஸாக்ட் அதே லிமிட் தான் 20,000 தான் சொல்லியிருக்காங்க. அதோட செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 269T. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டொனேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 80G படி நமக்கு கேஷ் டொனேஷனுக்குன்னு சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2,000 தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
இவ்வளோதானா கேஷ் டொனேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, இதுக்கு மேலேயும் இருக்குது. இனி வர ஃபர்தர் வீடியோஸில் நம்ம அதை பற்றி டிக்ளேராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸஸான இன்ஃபர்மேஷன்ஸும் நான் சொல்கிறேன், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கேஷ் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது என்னென்னா ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்தராக வந்து கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அது என்னென்ன செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேங்க் ஆகட்டும், அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், இதில் எல்லாமே வந்து நம்ம ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு எந்தெந்த இது வந்து எதுக்காகலாம் இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ் டெபாசிட்ஸ் ஆகட்டும், கேஷ் வித்ட்ராவல் ஆகட்டும், எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஆகட்டும், ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க, சேல்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட இதாகட்டும், அதோட டிரான்சாக்ஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு ஷேர்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்துட்டு ஹை வேல்யூ டிரான்சாக்ஷனாக இருக்கும். அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அது வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் மூலிமா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஃபர்தராக வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ஸுக்கு. ஸோ வந்துட்டு இன்னொரு விஷயம், அதே மாதிரி இப்போ பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து கேஷ் சேல்ஸ்ன்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குமே வந்து கேஷ் சேல்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் கொடுத்துருக்கிறது வந்து 2 lakhsக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி எக்ஸஸாக நம்ம கேஷ் சேல்ஸு ஒரு பில்லில் நம்ம டேக்ஸ் இன்வைஸில் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே வந்து பையரோட பேன் வந்து ரொம்ப அது ஒரு மேனிட்டரி திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபினான்ஸு, அப்புறம் ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்துட்டு அதாவது அதர் இன்கம்ஸும் வந்துட்டு அதர் இன்கம்ஸ், அதாவது டிஜிட்டலாக வேறு என்னென்ன இன்கம்ஸ் எல்லாமே இருக்குது அந்த மாதிரியும் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாலேஜபிளாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.